أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் நாம கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை குறிப்புகளை சில முக்கிய தகவல்களை சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளையும் அந்த நேரத்தில் மக்களின் மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றிய செய்திகளையும் நாம சுருக்கமாக பார்க்கலாம். கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இறுதி உரையில், மக்களே, எனக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்துவதற்கு என் உறவினர் எவரையும் நான் தேர்ந்தெடுக்கவில்லை, அதற்கு தகுதியானவரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் தேர்வு செய்திருக்கிறேன், என் விருப்பத்திற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த மக்கள், நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதற்கு கட்டுப்படுகிறோம் அப்படின்னு பதில் சொல்றாங்க. இந்த செய்திகளை நாம கடந்த வாரங்கள்ல பார்த்தோம். இப்போ ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு ஜமாத்துல் ஆகிர் மாதம் பிறை 22 திங்கட்கிழமை அன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானதை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபா பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளியில் கூடியிருந்த மக்களை பார்த்து உரை நிகழ்த்துறாங்க. இறை நம்பிக்கை கொண்டோர்களே, கொந்தளிக்கும் கடலுக்குள் கப்பலை மிக திறமையோடு செலுத்தி கரை சேர்த்து விட்ட மாலுமியை போல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பதவி காலத்தில் இந்த சமுதாயத்தை மிகவும் சிறப்பாக வழிநடத்தி விட்டு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு பின்பு ஆட்சி என்ற அந்த சுமை என் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த பதவியை அடைந்து கொள்வதற்காக நான் குறுக்கு வழியை கடைபிடிக்கவில்லை என்பதை இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். என்னுடைய பொறுப்பை நிச்சயமாக நான் தட்டி கழித்து விட்டு ஓட மாட்டேன் என்றும் உறுதி கூறுகிறேன். எனக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு இறைமறையான திருக்குரானிலிருந்தும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியலில் இருந்தும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழிமுறைகளில் இருந்தும் நான் வழிகாட்டலை பெற்று அதன்படி எனது பணிகளை செய்வேன். நான் நேர்வழியில் நடந்தால் என்னை பின்பற்றுங்கள், நான் தவறினால் என்னை நெறிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உரையை முடிக்கிறாங்க. அதன் பிறகு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பணிகளை கவனிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, மக்கள் தன்னை விரும்புவதை விட தன் மீது அதிக அச்சம் உடையவர்களாக இருக்காங்க அப்படின்னு அவர்களுக்கு தெரியுது. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் இலகிய மனமுடையவர்களாக இருந்தாங்க. அவர்கள் மதீனத்து தெருக்களில் நடந்து வரும் பொழுது அங்கிருக்கும் குழந்தைகள் எல்லாம் அவரை நோக்கி பாசத்தோடு வரக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபான பிறகு அவர்கள் தெருக்களில் நடந்து வரும்பொழுது அவர்களை பார்த்தால், உமர் வருகிறார், எல்லாரும் ஓடிருங்க அப்படின்னு குழந்தைகள் சிறுவர்கள் எல்லாம் வெறுந்தோடி ஓடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதுபோல மக்கள் என்ன நினைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்பவும் கடினமானவங்களாகவே நடந்துக்கிட்டாங்க. அதுபோல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் காலத்திலும் கூட அவர்கள்ட்ட எந்த மாற்றமும் ஏற்படலை. இப்போ அவர்களே கலீஃபாவாக ஆயிட்டாங்க. இனிமேல் அவர்கள் எந்த அளவுக்கு நம்மிடம் கடினமாக நடப்பாரோ இறைவன் தான் அறிவான் அப்படின்னு மக்கள் பேசிக்கொண்டதையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதினாலே கேட்கிறாங்க. இப்போ கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதவியேற்ற முதல் வெள்ளிக்கிழமை என்று பள்ளியில் கூடியிருந்த மக்களை நோக்கி சொல்றாங்க, நீங்கள் என்னை ஒருவித அச்சத்தோடு பார்க்குறீங்க, என் மீது ஒருவித அச்சத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய பேச்சில் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்னை பற்றி அறிந்திருப்பது மிகவும் தவறானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர்கள் இட்ட பணியை செய்யக்கூடிய ஒரு பணியாளராகத்தான் நான் இருந்தேன். அவர்கள் மிகவும் இரக்க குணமுடையவர்கள். ஆனால் நானும்
உரையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு தீட்டப்பட்ட வாளை போன்று கடினமானவனாகத்தான் இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை, அதாவது எண்ணெய், தேவைப்படும் போதெல்லாம் பயன்படுத்திக் கொண்டார்கள். சில சமயம் அதனை கொண்டு வெட்ட வேண்டியதும் வெட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கருத்தை சில வேளைகளில் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள், அதுபோல சில வேளைகளில் நிராகரித்தும் இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலும் இதே நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். என்னுடைய சகோதரர்களே, உமராகிய என்னிடம் நீங்கள் மாற்றத்தை காண்பீர்கள். இனிமேல் எப்பொழுதுமே பிடிவாதமாகவும் கடினமானவனாகவும் நான் இருக்கப் போவது இல்லை. நிச்சயமா இதை நீங்கள் காண்பீர்கள். அதே நேரத்தில் யார் பிறரது உரிமைகள் மீது கை வைக்கிறார்களோ அவர்கள் மீது தான் நான் கடினமாக நடந்து கொள்வேன். அதுபோல யாரெல்லாம் இஸ்லாமிய நெறிமுறைப்படி வாழ்ந்து மார்க்கத்திற்கு தம்மை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர்களிடம் நான் இதமாகவும் வளைந்து கொடுக்கும் தன்மையுடனும் நடந்து கொள்வதை நீங்கள் இனிமேல் நிச்சயமாக பார்ப்பீர்கள். அதுபோல பலவீனமானவர்களுக்கு தூணாகவும் தாங்கும் விழுதாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதன் பிறகு மக்கள் மகிழ்ச்சியோடு கலைந்து போறாங்க. இப்போ கலிஃபாவாகிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்றவுடன் மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துக்கு பிறகு கலிஃபாவாக பொறுப்பேற்றுக் கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் எல்லாரும் கலிஃபத்துர் ரசூல், அதாவது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதிநிதி என்று அழைக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு கலிஃபாவாக பொறுப்பேற்றுக் கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் கலிஃபா அப்படின்னே அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ மக்களுக்கு இவர் யாருடைய பிரதிநிதி, யாருடைய கலிஃபா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழ ஆரம்பிக்குது. சரியாக சொல்லணும்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலிஃபத்துர் ரசூல் என்று சொல்வதை விட அவர்களை கலிஃபத்துர் ரசூல் என்று அழைக்கப்பட்டவரின் கலிஃபா என்று அழைக்கப்படுவதுதான் பொருத்தமாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆட்சி பொறுப்பேற்க கூடியவர்களுக்கு என்று ஒரு அடையாளம் வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதற்கான சரியான வார்த்தை ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு உதவுமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு கூடியிருந்த மக்களை கேட்டுக்கொள்கிறார்கள். ஒரு நாள் லபீத் இப்னு ரபியா அவங்களோட அதி இப்னு ஹாத்திப், இந்த ரெண்டு பேரும் கூஃபாவிலிருந்து மதீனாவுக்கு வராங்க. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளியை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. அப்ப அந்த வழியே வந்த அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அந்த ரெண்டு பேரும், நாங்க கூஃபாவிலிருந்து வந்திருக்கோம், நாங்க அமீருல் முஃமினீனை பார்க்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவர்கள் சொன்ன அந்த அமீருல் முஃமினீன் என்ற அந்த இலக்கிய நயத்துடன் கூடிய அந்த வார்த்தை அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. இப்ப அவர்கள் இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு அந்த ரெண்டு பேரிடமும் கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாம அனைவரும் முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் அனைவரும் முஃமின்கள். உமர் அவர்களும் முஸ்லிம்களுக்கு தளபதியாக இருக்கிறார், அதனால் அவர் அமீருல் முஃமினீன் அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. இதையே நாம உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சூட்டினால் மிகவும் பொருத்தமாக இருக்குமே அப்படின்னு அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முடிவெடுத்து அந்த வார்த்தையை அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்ல அவர்களுக்கும் அந்த வார்த்தை பிடித்து போய்விடுகிறது. அன்றிலிருந்து மக்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீருல் முஃமினீன் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிஃபா பொறுப்பு ஏற்கும் வரை வியாபாரம் செய்து அதன் மூலமாக தம்முடைய வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. ஆனா கலிஃபா பொறுப்பை ஏற்ற நாள் முதல் வியாபாரத்தில் ஈடுபட முடியாம போனதுனால இவர்களுக்கு பைத்துல் மால் என்ற பொது நிதியில இருந்து உதவி தொகை வழங்குவது என்று முடிவு செய்யப்படுது. ஆனா எவ்வளவு உதவி தொகை வழங்குவது என்று ஆலோசனை செய்யும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆலோசனையை இறுதியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது மிகவும் வசதி படைத்தவரின் செலவினங்கள் போலவும் இல்லாமல், அதுபோல் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளவருக்கான செலவினங்கள் போலவும் இல்லாமல், இந்த இரண்டிற்கும் மத்தியில் உள்ள செலவு தொகையை உதவி தொகையாக வழங்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்படுது. இதை கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்ன பொழுது அவர்களும் அந்த தொகையை போதுமானது என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது எவ்வளவு தொகை என்று எந்த அறிவிப்பிலையும் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. காலப்போக்கில் இந்த உதவி தொகை அவர்களுடைய, அதாவது கலிஃபாவுடைய
அடிப்படை தேவையை நிறைவேற்றுவதற்கே குறைவாக இருக்கிறது என்பதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு உணர ஆரம்பிக்கிறாங்க. அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரோடு ஆலோசனை செய்து உதவித்தொகையை உயர்த்தணும் அப்படின்னு முடிவு செய்றாங்க. ஆனா அவர்கள் இந்த விஷயத்தை நேரடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தெரிவிக்காம அவருடைய மகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியுமான அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக தெரிவிக்கிறார். இப்போ ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன உடனே கலிஃபானுடைய முகம் மாறி கோபத்தோட தன் மகளிடம் சொல்றாங்க, இதனை உனக்கு தெரிவித்தவர் யார் என்று எனக்கு சொல்லு என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்றாங்க, ஹப்ஸாவே, இறை தூதரின் உடை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, 2 ஜோடி உடைகள் இருக்கும், அதுல சிவப்பு நிற உடையை ஜும்மா நாட்களிலும் வெளிநாட்டு தூதுவர்கள் வரும்பொழுது அவர்களை வரவேற்கவும் அணிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கலிஃபா, இறை தூதரின் சாப்பாட்டுல மிகச் சிறந்த உணவு எது அப்படின்னு கேட்டதற்கு சாதாரண கோதுமை ரொட்டி தான் அப்படின்னு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பதில் சொல்றாங்க. இப்ப கலிஃபா அவர்கள் படுக்கைக்கு பயன்படுத்திய மிக சிறந்த விரிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டதற்கு அவங்க சொல்றாங்க, முரடான ஒரு துண்டு போர்வை இருந்தது. கோடை காலத்தில் அதை 4ஆக மடித்து அதன் மீது படுத்துக்குவாங்க. குளிர்காலத்தில் 2 மடிப்புகளை கீழாகவும் 2 மடிப்புகளை போர்வையாகவும் போத்திக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஹப்ஸாவே, யார் உண்மை அனுப்பி வைத்தார்களோ அவர்களிடம் போய் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணத்தை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுங்க. அவர்கள் சென்ற பாதையின் வழியாக நான் சென்றால் மட்டுமே அவர்களை நான் அடைந்து கொள்ள முடியும், இல்லாவிட்டால் எனக்கு நாசம்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த பதிலை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுப்பி வைத்த அந்த சஹாபாக்கிட்ட சொன்ன போது அவர்கள், இறைவன் உமருக்கு அருள் புரிவானாக, இறை அச்சத்தில் எங்களை எல்லோரையும் விட அவர் முந்தி கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரேபிய பகுதிகளை முஸ்லிம்களை மட்டுமே கொண்ட தேசமாக எப்படி மாற்றினார்கள் என்பதை பற்றியும், ரமலான் மாதத்தின் இரவு தொழுகை மற்றும் குர்ஆன் வசனங்களை தொகுத்தல் போன்றவற்றை எப்படி முறைப்படுத்தினார்கள் என்பதை பற்றிய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாம சுருக்கமாக பார்க்கலாம். இப்ப நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.